ஹாய் வணக்கம் வாங்க. இன்றைக்கு இறால் கருவாட்டு சம்பல் செய்வோம். அதில் தேவையான பொருட்களை கழுவி வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெட்டின வெங்காயத்தை அடுப்பில் எண்ணெயை வச்சு சூடேறினதும் பொரிச்செடுப்போம். முருகை பொரிய வேணும். அரைவாசி பொன்னிறமாக வந்தால் காணும். நாங்கள் திரும்ப வெங்காயத்தை எண்ணெய் சட்டியில் போட வேண்டுமெண்டபடியால் முழு வெங்காயத்தையும் பொரிச்செடுப்போம். ஒரே அடியாக போடாமல் 2 தடவையாக போட்டால் வெங்காயம் முருகி டப்பாண்டு பொரிஞ்சிடும். அதில் 2 தடவையாக பிரித்து போட்டுக்கிறேன். இறால் கருவாட்டையும் தோல் எல்லாம் நீக்கி மண்ணாண்டும் இல்லாமல் நன்றாக கழுவி வச்சிருந்தால் நல்லா. வெங்காயம் பொரிந்ததும் கருவேப்பிலையும் முருகை பொரித்தெடுப்போம். அடுப்பில் தட்டியான சட்டி வச்சு எண்ணெய் சூடாகினாலும் கழுவுன கருவாட்டை போட்டு பொரிச்செடுப்போம். கருவாடு தண்ணியில் கழுவுனபடியாக நல்லா முருகை பொரிச்செடுக்கணும். கருவாடு பொரிஞ்சு வந்தோன்னா கஜுவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கருவாட்டு எண்ணெயிலேயே கஜுவும் சேர்ந்து பொரியக்க கருவாட்டு வாசம் கஜுவிலையும் சேரும். அப்போ நல்லா இருக்கும். கஜுவும் கருவாடும் பொரிஞ்சு வர நேரத்தில் நாங்கள் பொரித்து வச்ச வெங்காயத்தையும் சேர்ப்போம். கருவாடு உப்பு வெங்காயம் உப்பு இல்லாதபடியாக வெங்காயத்துக்கு உப்பு சேர்ப்போம். கட்டத்தூளும் சேர்ப்போம். இனி முடியும் மட்டும் அடுப்பை மெல்லிய சூட்டில் வச்சுருக்க வேணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும். நன்றாக கட்டத்தூள் மணமெல்லாம் மாறின பிறகு தேசி புளி விடுவோம். தேசி புளியோட இறைச்சி சரக்கு தூளும் சேர்ப்போம். கருவாடு நல்ல வாசமாக இருக்கும். இது 1 கிழமைக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய தண்டபடியாக தேசி புளி ஈரத்தன்மையானது. ஈரம் பத்து மட்டும் நல்லா அடுப்பில் விட்டு கிளற வேண்டும். ஈரமெல்லாம் பற்றின பிறகு ஆற விட்டு நாங்கள் போத்தலில் போட்டு பாவிக்கலாம். நன்றி வணக்கம்.